கஷ்டப்படுறீங்களா? கீழே உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியலையா? படிக்கட்டில் ஏற முடியலையா? காலை தூக்கி வைக்க சிரமமா இருக்கா? இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. அதுவும் நிரந்தரமான தீர்வு தராங்க. பிதானி பிசியோதெரபி அண்ட் ஸ்பைன் சென்டர். கழுத்து வலி, இடுப்பு வலி, தசை பிடிப்பு பிரச்சனைகளுக்கும் அனுபவம் வாய்ந்த டாக்டரால் சிறப்பான முறையில் அனைத்து வயதினருக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஸ்பைன் கேர், பிசியோதெரபி, பேலன்ஸ் ட்ரைனிங், பெயின் மேனேஜ்மெண்ட் மற்றும் போஸ்டரல் கரெக்ஷன் போன்ற சர்வீஸ் அவைலபிள். மாநிலத்திலேயே அனைத்து உபகரணங்கள் வசதிகள் கூடிய ஸ்பைன் சென்டர். மேலும் தொலைவில் இருந்து வருபவர்களுக்கு தங்கும் இடம் வசதி மற்றும் உணவு வசதி செய்து தரப்படும். For more details 8608007764. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி என்னவென்றால், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பலமுள்ள குடும்பம், அந்த குடும்பத்திற்கு தேவையான சில காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். நாம் தலைவணங்கி தேவனை நோக்கி அவர் நம்மோடு பேசும்படியாய் ஜெபிப்போமா? ஏசப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் இந்த கால வேளையில் என்னை மறைத்து கொள்ளுவீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசும்போது கர்த்தாவே ஆவியானவரே, எங்களை முழுவதும் மறைத்து நீர் வெளிப்படும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அதன் பிரகாரமாக உம்முடைய பலனை நாடுகிறோம் அப்பா. உம்மை முழுவதுமாய் சார்ந்து கொள்கிறோம். உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வார்த்தைகளை ஆண்டவரே நீர் அருளி, ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே ஒரு நல்ல குடும்பங்களை அமைக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் செயல்படுவீராக, பேசுவீராக, குறை குற்றங்களை மன்னியும், ஆசீர்வதியும் இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அதற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி, எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி, நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 17வது வசனமும் 26வது வசனமும். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 17 மற்றும் 26வது வசனங்கள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். 26, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அவளுடைய பலத்தை குறித்து நாம் இங்கு பார்ப்போம். ஒரு குடும்பத்திலே ஒரு ஸ்திரீக்கு தேவையான பலன் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். 2 விதமான பலன்களை நாம் இந்த இடத்திலே பார்ப்போம். முதலாவது சரீர பிரகாரமான பலன், 2வது ஆவிக்குரிய விதமான பலன். சரீர பிரகாரமான பலனும் நமக்கு நிச்சயமாக தேவை. 31 அதே இதிலே 15வது வசனத்திலே, இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். அப்போ ஆண்டவர் அந்த ஆகாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாம் பலமா இருப்பதற்கு நிச்சயமாகவே நமக்கு பலமுள்ள சத்தான ஆகாரங்கள் தேவை. இதற்கு மிகவும் கவனமா இருந்து, அதாவது 27வது வசனத்தில் இருக்குது, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். சோம்பலின் அப்போனா ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டு, வெரி ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்துக்கிற ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டா இருக்கலாம். அதுக்கு நம்ம பிரயாசப்படாம எடுக்கிற ஒரு ஃபுட்டு, ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு சோம்பலின் அப்பம். அதை அவள் புசிக்காமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். முதலாவது அவள் தன்னை பலத்தால் இடை கட்டுவதை இங்கு பார்க்கிறோம். அப்புறம்தான் அவள் வீட்டாருடைய காரியங்களுக்கு, எல்லா காரியங்களுக்கும் போகிறாங்க. தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்கிறாள். அப்புறம் தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்வது என்பது, அவள் நல்ல ஒரு ஆகாரம் புசித்து, அதே வசனத்திலே இங்கே வருகிறது, வருங்காலத்தை 25வது வசனத்திலே அவள் உடை பலமும் அலங்காரமுமா இருக்கிறது, வருங்காலத்தை பற்றி மகிழுகிறாள். நான் நல்ல ஆகாரம் புசித்து பலமா இருந்தால்தான் நம்முடைய வருங்காலமும் நம்ம ஒரு மகிழக்கூடியதா இருக்கும். நோய் நொடி இல்லாமல், நம்முடைய வீட்டாருக்கு ஒரு பாரத்தை கொடுக்காமல், இப்படிப்பட்ட காரியங்களே மிகவும் கவனமா இருக்க வேண்டும். தன்னை பலத்தால், நம்மை பலத்தால் சரியான விதத்தில் உள்ள ஆகாரம், நியூட்ரிஷியஸ் ஃபுட் புசித்து நாம் பலமா இருந்தால்தான் நம்முடைய குடும்பத்தை ஒரு ஹெல்த்தியான வேலை நம்ம எடுத்துட்டு போக முடியும்.
நிச்சயமா அதுக்கு பெண்களுக்கு வருகிற ஒரு சின்ன சின்ன பலவீனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்சியம் குறைபாடுகளினால இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதற்கேற்றாற் போல உணவுகளை எடுத்துக்கொண்டு சுறுசுறுப்பாக இருந்து சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் உங்களை தயார்படுத்தி கொண்டு இப்படிப்பட்ட சில காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு உங்களுடைய ஆகார விஷயங்களிலும் கவனமாய் இருக்கும்போது நாம் நிச்சயமாக நம்மை பலத்தால் இடை கட்டி கொள்ளுவோம். நாம் பலமாய் இருக்கும்போது என்ன பண்ண வேண்டும் என்றால், நாம் அடுத்து நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கும் நிச்சயம் நாம் நோயோடே இல்லை பலவீனமாகவே இருந்து கொண்டே இருந்தோம் என்றால் இந்த நாட்களிலே பெண்களுக்கு அதிகமான பலவீனம் ஏனென்றால் சத்து குறைபாடு இப்படிப்பட்ட காரியங்களும் எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ் ஆல்வேஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களினாலே என்ன பண்ணுகிறோம் பலத்தை இழந்து கொண்டு அதுக்கப்புறம் ஆவிக்குரிய விதமாகவும் நாம் பலமாய் போராட முடியாது ஏனென்றால் இந்த பலவீனத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் நாம் தவிர்க்கும்படியாய் ஆண்டவரிடம் நாம் ஒரு உதவியை கேட்க வேண்டும். நிச்சயமாக நாம் எல்லா வித காரியங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து இருக்கும் போது நான் போன வாட்டி கூட சொல்லியிருந்தேன், ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் சின்னதோ பெரிதோ எல்லா காரியங்களுக்கும் அவரை சார்ந்து கொண்டு நாம் இருக்கும்போது அவர் அந்த பலனை நமக்கு தருவார். அந்த கைடன்ஸை கரெக்டா நமக்கு பண்ணுவார். நாம் எப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் நடந்து கொள்ள வேண்டும் எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு போதிப்பார். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும், ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று நம்ம யோவான் எழுதின நிருபத்திலே நான் வாசிக்கிறோம். அப்படி நாம் பரிசுத்தாவியானுடைய துணையை பெற்றுக்கொண்டு அந்த காரியங்களிலே மிகுந்த கவனமாய் இருக்கும்போது நிச்சயமாய் நாம் நம்மை பலத்தால் இடை கட்டி கொள்ளுவோம். அதுக்கப்புறம் தன் கைகளை பலப்படுத்துகிறாள். நம்முடைய கை எல்லாமே எல்லா காரியங்களும் ஒரு சுறுசுறுப்பான எல்லா விதத்திலும் ஒரு மேன்மையான அனுபவத்திலே காணப்படுவதற்கு இந்த சரீர பலன் மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. நாம் யாரும் அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. தேவனும் அதை விரும்புகிறார். நிச்சயமாக அது நாம் சந்தோஷமா பலத்தோடு சுகத்தோடு இருப்பதற்கு தேவன் அதை விரும்புகிறார். அதோடைய பேசிக்கான காரியங்களை பெண்களாகிய நாம் சரியான விதத்திலே செய்ய வேண்டும். இரண்டாவதான காரியம் என்னவென்று பார்த்தா ஆவிக்குரிய பலன். இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆவிக்குரிய பலன் என்னவென்றால் தேவனிடம் இருந்து பலனை பெற்றுக்கொள்வது. தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்ளுகிறாள் என நாம் ரெண்டு விதமாக சரீர பலன் ஆவிக்குரிய பலன். 144வது சங்கீதம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும், அதுக்காக நம்ம மற்றவங்க கிட்ட என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கன்னா நம்ம பிசிக்கலா போய் சண்டை போடுறதோ மற்றவங்களை ஹர்ட் பண்றதோ அந்த காரியங்கள் அல்ல. ஏனென்றால் ஏசாயா 41வது அதிகாரத்திலே 15 16வது வசனங்களை நான் வாசிக்கும் போது, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதமான வசனம் இல்லையா? நாம் போரடிக்கிறதுக்கு அந்த பலன், அதாவது ஆவிக்குரிய பலனை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. போரடிக்கிறதுக்கு என்றால் பலவிதமான போராட்டங்கள், பிசாசன் தந்திரங்கள், பிரச்சனைகள், நம்முடைய குடும்பத்தை தாக்குகிறதான காரியங்கள், மலை போன்ற ப்ராப்ளம்ஸ், நம்ம இருக்கிற இடங்கள்ல ஃபேஸ் பண்ற காரியங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் ஃபேஸ் பண்ணி அவைகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுகிற அளவுக்கு நமக்கு வல்லமை வேண்டுமென்றால் தேவனுடைய காரியங்களிலே நாம் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். நாம் ஆகாரத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட தேவ காரியங்களில் நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது, அதாவது என் கைகளை பொறுக்கும் அவர் தான் நம்மளை அந்த இதுக்கெல்லாம் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளை பழக்குவிக்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்முடைய கையில பலன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லிட்ரலா பார்க்க போனா எதிரிக்கும் ஒருவனுக்கும் வருகிற ப்ராப்ளம்ஸ்ல இந்த எதிரியை விட இவனுக்கு பலன் இருந்தாதான் அவன் பிசிக்கலா அவன்கிட்ட
வின் பண்ண முடியும். அதே போல நம்மை குறித்து சத்துரு வைத்திருக்கிற திட்டங்கள், அவனுடைய சதி மோசங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நாள்தோறும் ஃபேஸ் பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பதற்கு, நம்முடைய குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்கு, பிள்ளைகளுடைய காரியங்களிலே, ஏனென்றால் சத்துரு எப்ப பிரச்சனையை கொண்டு வர வேண்டும், எப்ப இந்த குடும்பத்தை தகர்க்கலாம் என்பதிலே அவன் மிகவும் டார்கெட் பண்ணி பிளான் பண்ணுவான். அப்போது நாம் ஏன்னா பிள்ளைங்க மூலமா வருவான், நம்ம அதுல ஒரு அலர்ட்டா இல்லை, நம்ம ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு விழிப்பா இல்லைன்னா நம்ம அதை ஒரு வேர்ட்லியா தான் எடுப்போம். உலக பிரகாரமான பிள்ளை இதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, இப்படிதான் எடுப்போம். இது தேவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்திரீ எப்போதும் ஒரு விழிப்புணர்வாய் யுத்தத்திற்கு தன் கைகளை பழக்குவிக்கிற தேவனை எப்போதும் நோக்கி பார்த்து கொண்டு தனக்குள்ளே அக்கினி பற்றி எரிய பண்ணி கொண்டிருக்கிற ஸ்திரீ. அதாவது நீதிமொழிகளிலே வருகிறது பாத்தீங்கன்னா, அவள் விளக்கு இரவிலே அணையாதிருக்கும். இரவிலே அணையாதிருக்கும் என்றால் எப்போதுமே தூங்காமலே இருக்க வேண்டும் என்றல்ல, தூங்கினாலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதா, தேவன் அதை உடனே நமக்கு காண்பிப்பார். உடனே நாம் அப்படியே தூங்கி விடாமல் எழும்பி உட்கார்ந்து தேவனுக்காக அந்த காரியங்களை சரி செய்கிறவர்களாய், நம்முடைய வீட்டுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக ஒரு வேலி அடைக்கிற பாத்திரங்களாய் நாம் இருக்கும்போது, இப்படியே நாம் பழகி கொண்டிருக்கும் போது நம்முடைய விரல்களும் கைகளும் யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறது போல தேவ வல்லமை நமக்கு வரும்போது நம்மை புதிதான ஒரு கூர்மையான எந்திரமாக்குவார். கூர்மையான எந்திரத்தாலதான் கரெக்டா அந்த பிரச்சனைகளை கட் பண்ண முடியும். எப்படின்னா, ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கணும். அந்த ஷார்ப் எட்ஜ் என்னன்னா, எப்பவும் நமக்கு பெண்களாகி நமக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது சின்ன குழந்தையிலேருந்தே தேவன் எல்லா பெண்களுக்கும் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். எப்பவுமே பெண்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருந்து கொண்டிருக்கும். அதை நாம் மங்கி எரிய விடக்கூடாது, அதை பற்றி எரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். விளக்கை அணைய விடக்கூடாது. அந்த உள்ளுணர்வு இருக்கும்போது தேவனுடைய காரியங்களை நாம் அபிஷேகத்திலே பேசி பரிசுத்தாவியானுடைய வல்லமையை நாடி அவரை சார்ந்து கொண்டிருக்கும் போது அந்த உள்ளுணர்வு எப்போதும் தேவன் நமக்கு தந்து கொண்டிருப்பார். நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையா, நம்மை சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனையா, தேவன் உடனே உங்களுடைய இருதயத்திலே பேசுவார். அந்த நேரங்களிலே நாம் எதை செய்து கொண்டிருந்தாலும், யுத்தத்திற்கு ஒருவன் தன்னுடைய மற்ற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கான், பட்டினி யுத்தங்களை செய்வான். அதே போல உடனே மற்ற காரியங்களை நாம் பார்த்து கொண்டல்ல, தேவன் உள்ளுணர்வை கொடுக்கும்போது ஆன் ஸ்பாட்ல உடனே அந்த காரியங்களுக்காக நாம் தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். ஏதாவது நம்ம செய்து கொண்டிருந்தோம் என்றால் கூட நம்முடைய இருதயத்திலே அபிஷேகத்திலே பேசிக்கொண்டு ஆவியானவருடைய உதவியை நாடும் போது நாம் ஒரு ஷார்ப் எட்ஜ் உள்ளவர்களாய் இங்க இருக்கல்லவா, கூர்மையுமான, புதிதும் கூர்மையுமான, நாம் நாள்தோறும் காலை தேவனுடைய சமூகத்தில் நாடும் போது காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது அல்லவா, அப்படி நாம் அவருடைய சமூகத்தை நாடும் போது புதிதும் கூர்மையுமான புதிய அந்த காரியங்கள், புதிய கிருபைகள், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய காரியங்கள்ல மிகவும் விழிப்பா இருக்கும்போது உலக பிரகாரமான பிரச்சனைகளா இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய போராட்டங்களா இருக்கலாம், பரிசுத்தத்துக்கு விரோதமான காரியங்களா இருக்கலாம், பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமான காரியங்களா எதுவா இருந்தாலும் தேவன் நம்மை அதற்காக வெளிப்படுத்தி அந்த காரியங்களை சரி செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். அப்போது இந்த காரியங்களை எல்லாம் சுழல் காற்று போல, ஒரு பதருக்கு முன்பாக சாதா காற்றுல ஒரு சுழல் காற்றுங்கிறது ஒரு வேர்லிங் விண்ட் மாதிரி பாத்தீங்கன்னா சுத்தி அடித்து அந்த இடத்துல இருந்தே அது இல்லாமல் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் தரும்போது 16வது வசனத்திலே ஏசாயா 41:16 2ஆம் பாகத்திலே, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். பாருங்க, இந்த இடத்துல இப்படி நாம் செய்யும் போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே களி கூர்ந்து, கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்போதுதான் இஸ்ரவேலின் பரிசுத்தம், ஏன்னா இது எல்லாவற்றையும் செய்தது அவர்தான், நம்மை மேன்மை பாராட்ட மாட்டோம். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி ஒரு சமாதானம், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் நதியை போல இருக்கும், உன் பிள்ளைய சமாதானம் பெரிதா இருக்கும், சமாதானம் எல்லா காரியத்திலும் நாம் சமாதானம் உடையவர்களாய் இருப்பதற்கு இந்த சொன்ன காரியங்கள், ஆவிக்குரிய பலன், சரீர பலன், இவைகளால் நம்ம இடைக்கட்டி கொண்டு இந்த மாதிரிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவனுக்குள்ளாக பெற்றுக்கொண்டு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு பேசிக்கா
அது ஒரு சின்ன காற்று போல, அது ஒரு பெரிய புயலாய் மாற முன்னாடியே, ஒரு தென்றல் காற்றாய் இருக்கும் போதே நாம் உள்ளுணர்வு உடையவர்களாய் பெண்களாகிய நாம் அதற்கு முக்கியத்துவம், அதற்கு சில ஸ்டெப்ஸ்களை எடுத்து எப்படி சரி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஏனென்றால் ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வாசிக்கிறோம் அல்லவா? ஞானமில்லாதவள் தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். தேவன் நம்மை நம்பிதான் ஒரு குடும்பத்தை, பெண்களாகிய நம்ம கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து நம்பி அவர் கொடுக்கிற அந்த காரியங்களை நாம் சரி செய்து அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு துணை செய்வார். நிச்சயமாக இது நிமித்தம் நாம் நல்ல ஒரு குடும்பத்தை நம்முடைய குடும்பங்களிலே கட்டி எழுப்ப முடியும். ஒரு சாட்சியுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். இரண்டாவது 31வது நீதிமொழிகள் 36வது அதிகாரம் 26வது வசனத்திலே, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இது ஒரு கஷ்டமான பாட்டு தான் பெண்களுக்கு. ஞானம் விளங்க வாயை திறக்க வேண்டும். பெண்கள் நம்ம அதிகமாய் பேசுவோம். மெடிக்கல் படியும் அப்படிதான் இருக்கு. ஆண்களை விட எப்படியாவது ஒரு 2 மடங்கான அதிகமான வார்த்தைகளை நாம் ஒரு நாள் உபயோகிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா அது மெடிக்கல் படி. ஆனா ஆவிக்குரிய படி நாம் எப்படி என்றால், ஞானம் விளங்க தான் வாயை திறக்க வேண்டும். அலப்புகிற வாயின் மூடன் என்று இருக்கிறது. வாயாடி ஒன்றும் அறியாத நெர்மூலமா இருக்க, இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நமக்கு எச்சரிக்கையா இருக்கிறது. அதே நேரத்திலே நீதிமொழி 11வது அதிகாரம் 17வது வசனத்திலே, தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான் என்றிருக்கிறது. தயையுள்ள மனுஷன், அதாவது தயை, ஏன்னா 2வது இதுல தயையுள்ள போதும் அவள் நாவின் மேல் இருக்கிறது. முதலாவது நாம் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறது. ஞானம் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது இல்லையா? அந்த காரியத்திலே நாம் மிகவும் கண்ணோக்கமா இருக்கும்போது, பரத்திலிருந்து ஞானம் இறங்கி நமக்கு வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஞானத்தை பெற்று கொண்டு, அந்த ஞானம் எப்படி வரும்? காலை தோறும் நாம் எழும்பி, ஞானம் காலை தோறும் கூப்பிடுகிறது என்று நீதிமொழி 8வது அதிகாரத்திலே ஞானத்தை குறித்ததான எல்லா வசனங்களும் இருக்கிறது. அப்படி நாம் இருக்கும்போது அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் அப்படி என்று இருக்கிறது. அப்படி ஞானம் மிகுந்த, நம்ம நீதிமொழியை படித்தாலே ஞானத்தோட எல்லா காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்படி ஞானத்துக்கான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அப்படி இருக்கும்போது உண்மையிலே நாம் சேவிக்கிற நம்முடைய தேவன் அவர் மகாராஜா இல்லையா? மகாராஜா எப்படி அவர் ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் அது ஞானமா இருக்கும், அதற்கு கனமும் கிடைக்கும். அந்த வார்த்தைக்கு மறு ஒரு ஆப்போசிஷன் இருக்காது. ஞானம் விளங்கும். நாம் ஒரு வார்த்தையை நம்முடைய குடும்பத்திலே திறந்தாலும் ஞானம் விளங்க நம்முடைய வாயை திறக்க வேண்டும். தேவையில்லாமல் 10 வார்த்தை பேசுவதை பார்க்கலும் தேவையோடு ஒரு ஞானமுள்ள ஒரு வார்த்தையை நாம் பேசும்போது அது ஒரு பெரிய இம்பாக்டை நம்ம கிட்ட கொண்டு வரும். நாம் அப்படி இருக்கும்போது நம்முடைய குடும்பத்திலையும் நம்முடைய வார்த்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம், நிச்சயம் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளாயிருந்தாலும், கணவனாயிருந்தாலும், குடும்பத்திலே மற்ற பெரியவர்களாயிருந்தாலும், இவர்களிடம் நாம் செல்லும்போது நமக்கு சரியான ஒரு வார்த்தை கிடைக்கும். இந்த ஞானம் நாம் நினைத்தபடி நம்மளுடைய மற்ற உலக பிரகாரமாக வராது பிரியமானவர்களே. நிச்சயமாக நாம் அதிகாலையில் எழும்பி தேவனை தேடி அந்த நீதிமொழி 8வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்று கொள்ளும் போது நம்முடைய வாய் திறக்கப்படும் போதெல்லாம் ஞானம் விளங்க நம்முடைய வாயை நாம் திறப்போம். அப்படி இருக்கும்போது நம்முடைய குடும்பத்துல எல்லா காரியங்களும் ஞானமாய் செயல்பட ஆரம்பிக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக அந்த ஞானம் ஆளுகை செய்யும். நம்முடைய கணவனுக்குள்ளாக, நம்முடைய பெரியவர்களுக்குள்ளாக, மற்ற இடங்களில் எல்லா இடத்திலும் ஞானம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா, தயை உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இந்த இடத்துலயும் நம்ம நிறைய இடத்துல மிஸ் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு கரெக்டாக டீச் பண்ணுவோம், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களிலே தயையாய் நாம் சொல்ல மாட்டோம். எ கைண்ட் டீச்சிங் அப்படின்னு நமக்கு இங்கிலீஷில் வருகிறது. அந்த ஒரு இரக்கமுள்ள ஒரு போதகத்தை நாம் செய்வதை பார்க்கலாம் அதிகமாக வேகமான
ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆத்திரமான ஒரு கோபத்தோடையும் தான் நம்ம வந்து அதிக காரியங்களை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நிச்சயமாக இந்த இடத்துல நாம் வந்து ஒரு நிமிஷம் ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டிய பாட்டு, தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், நம்முடைய கணவரா இருக்கலாம், எந்த இடத்துல நாம் வந்து அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறோமோ, தயையுள்ள ஒரு கைண்ட், ஒரு இரக்கத்தோடு. உங்களால முடியல அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம ஒரு நிமிஷம் கேட்டுக்கிட்டு அந்த ஸ்பாட்ல சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே உதவி செய்யும் அப்படின்னு ஒரு நிமிஷமாவது அவருடைய உதவியை நாடி விட்டு அந்த காரியத்தை நாம் அவர்களுக்கு போதிப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் மிகவும் ஆச்சரியப்படுவாங்க. இப்படி ஒரு இரக்கமுள்ள ஒரு அம்மா நமக்கு இருக்கிறாங்க, இரக்கமுள்ள மனைவி, இரக்கமுள்ள நம்முடைய குடும்ப உறவினர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள், நாமும் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். இதை நீங்க நிச்சயமா பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். அந்த தயையோடு அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணோம்னா, ஒரு பெரிய ஆக்ரோஷமா நம்ம வந்து ஒரு 100 வார்த்தை சொல்லி டீச் பண்றதை விட, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறத விட, அவங்களுக்கு போதிக்கிறத விட, ஒரே ஒரு வார்த்தை, இரக்கமுள்ள வார்த்தை. ஏன்னா தவறு செய்யாத மனிதன் இல்லை. பிள்ளைங்களும் வந்து இன்றைக்குள்ள சூழ்நிலையில பலவிதமான ஸ்ட்ரெஸ்ஸு, பலவிதமான தவறான காரியங்கள் இப்படியெல்லாம் அவங்கள வந்து ஆட்கொள்ளும் போது, நாம் அதற்கு கரிசனையாய் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் தயையுள்ள போதகமாய் இரக்கத்தோடு அவர்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், மற்றவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்த நேரத்திலே அவர்களுடைய சிச்சுவேஷன்ல இருந்து கொண்டு ஞானமாய் தயையாய் அவர்களுக்கு ஒரு இரக்கத்தோடு அந்த காரியத்தை நாம் போதிக்கும் போது நிச்சயமாய் அந்த காரியத்திலே ஒரு மாற்றம் வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். இதற்கு மேலாய் பெரிய பிரச்சனைகளோ, செய்ய முடியாத பெரிய காரியங்களோ எது இருந்தாலும் தேவன் அவைகளை மாற்றுவார். ஏனென்றால் பரிசுத்தாவியானவருடைய உதவியை நாம் நாடும்போது அவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு இரக்கமுள்ள பிதாவா இருக்கிறார். இறங்கி நமக்கு ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்காக நிச்சயம் சொல்லுகிறேன், நாம் நம்முடைய குடும்பத்துக்காக எடுக்கிற சமாதானத்தை தேவன் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஒரு குடும்பம் நஷ்டப்பட்டு போனால் ஒரு சபைக்கு அது நஷ்டம், சபை நஷ்டப்பட்டால் தேசம் நஷ்டப்படும். இப்படி அது செயின் போல ஒரு ரியாக்ஷன். தேவன் குடும்ப உறவுகளுக்கும் குடும்ப ஐக்கியத்துக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அதே அளவு அவர் பட்டயத்தை கருக்காக்குகிறவராகவும் இருக்கிறார். நாம் அதனாலே இதை ஒரு எச்சரிக்கையாகவும் தேவன் கொடுத்த ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய குடும்பங்களுக்கு மிகவும் ஒரு பிரயாசப்படுகிறவர்களாய் சமாதானத்தை கொண்டு வருவதற்கு மிகவும் பிரயாசப்பட்டு எப்படியாயினும் அந்த காரியங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தேவ சமாதானத்தை வீட்டுக்குள்ளாக கொண்டு வருகிறவர்களாய் நாம் மாற்றுவோமா? நிச்சயம் தேவன் இந்த வார்த்தைகள் நாம் உங்களோடு இடைப்படுவாராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே. முதலாவது என் மனிதனை உண்டு பண்ணும்போது குடும்பமாய் உண்டு பண்ணி மகிழ்ந்தீரே ஆண்டவரே. இன்றைக்கு பல விதங்களிலே சத்துரு ஆண்டவரே குடும்பங்களை சின்னாபனமாய் நேரத்திலே அப்பா ஆண்டவரே, நாங்கள் சில ஆலோசனைகளை குடும்பங்களை கட்டி எழுப்பதற்கு சில ஆலோசனைகளை என்னுடைய சமூகத்திலே நாங்கள் தியானித்தோம். அப்பா ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே தகப்பனே, முதலாவது நாங்கள் எங்களை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு ஆவிக்குரிய பலன் சரீர பலன் பெற்றுக்கொண்டு எங்களுடைய குடும்பங்களை பலத்தோடு வளர்ப்பதற்கு எங்களுக்கு பாராட்டுவீராக ஆண்டவரே. தகப்பனே, அதே போல ஆண்டவரே, ஞானம் விளங்க எங்கள் வாயை நாங்கள் திறக்க வேண்டும் ஆண்டவரே. தயையுள்ள போதகம் அவள் நாமும் இருக்கிறது என்று சொல்லிட்டு ஆண்டவரே, அதற்கேற்றார் போல் ஆண்டவரே மற்றவங்களுக்கு ஒரு டைம் டீச் பண்றவங்களா எங்களை மாற்றுவீராக. எங்களை முழுவதுமா எங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உங்களுடைய தயையுள்ள கரங்கள் இருக்கிற காரியங்களை நாங்கள் ஆண்டவரை வாஞ்சிக்கிறோம். இதன்படி செயல்பட்டு எங்களுடைய குடும்பங்களுக்காக சமாதானம் அன்பும் கொள்வத ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய காரியங்களை செய்யும் பலப்படுத்தும் புதிகரம் பேசுகிறோம். மிக்கர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகத்தின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.
நீங்க மூட்டு வலியால அவதிப்படுறீங்களா? கீழே உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியலையா? படிக்கட்டில் ஏற முடியலையா? காலை தூக்கி வைக்க சிரமமா இருக்கா? இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. அதுவும் நிரந்தரமான தீர்வு தராங்க. பிதானி பிசியோதெரபி அண்ட் ஸ்பைன் சென்டர். கழுத்து வலி, இடுப்பு வலி, தசை பிடிப்பு பிரச்சனைகளுக்கும் அனுபவம் வாய்ந்த டாக்டரால் சிறப்பான முறையில் அனைத்து வயதினருக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஸ்பைன் கேர், பிசியோதெரபி, பேலன்ஸ் ட்ரைனிங், பெயின் மேனேஜ்மெண்ட் மற்றும் போஸ்டரல் கரெக்ஷன் போன்ற சர்வீஸ் அவைலபிள். மாநிலத்திலேயே அனைத்து உபகரணங்கள் வசதிகள் கூடிய ஸ்பைன் சென்டர். மேலும் தொலைவில் இருந்து வருபவர்களுக்கு தங்கும் இடம் வசதி மற்றும் உணவு வசதி செய்து தரப்படும். For more details 8608007776